ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம சப்ளிமெண்ட்ரி யூனிட் 3ல் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி த 3 questions ரிட்டன் பை லியோ டால்ஸ்டாய். ஸோ இந்த லெசனை வந்துட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி அபவுட் த போயட் பற்றி பார்த்துடலாம். About the poet, Leo Tolstoy was born on 1828 and died on 1910. He was a Russian writer who is regarded as one of the greatest authors of all time. He is best known for the novels War and Peace 1869 and Anna Karenina 1877. ஸோ லியோ டால்ஸ்டாய் வந்துட்டு இவர் வந்துட்டு நாவல்ஸ் எழுதுறதுல ரொம்ப பெஸ்ட். இவரோட ஸ்டோரிஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ இவர் வந்துட்டு எப்போ பிறந்தார்னா 1828 பிறந்து 1910 இறந்துட்டார். அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் அன் ரஷ்யன் ரைட்டர். ஸோ அவரோட காலகட்டத்தில் இவர் வந்துட்டு ஒரு கிரேட்டஸ்ட் ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இஸ் பெஸ்ட் நோன் நாவல்ஸ், அதாவது இந்த வார் அண்ட் பீஸ் நாவல் வந்துட்டு எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னா 1869 பப்ளிஷ் ஆச்சு. இது வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான நாவல். அதாவது லியோ டால்ஸ்டாய்னா வார் அண்ட் பீஸுங்க ஒரு நாவல் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு நாவல். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம். சப்ளிமெண்ட்ரி 3 questions ரிட்டன் பை லியோ டால்ஸ்டாய். செக்ஷன் 1. ஸோ டோட்டலாக வந்துட்டு 2 செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு செக்ஷன் 1 பார்க்க போகிறோம். There was a king who had 3 questions in his mind that he always knew the right time to begin everything. If he knew who were the right person to listen to and whom to avoid and all above, if he always knew what was the most important thing to do, he would never fail in anything he might undertake. So இந்த 3 questions அப்படிங்கிற டாப்பிக்கே வந்துட்டு நல்ல ஆப்டாக இருக்கும் இந்த ஸ்டோரிக்கு. பிகாஸ் ஒரு ஊரில் வந்துட்டு தெர் வாஸ் அ கிங். அவருக்கு வந்துட்டு என்ன ஒரு கிங் இருக்கார். அவருக்கு வந்துட்டு 3 questions இருக்குது அவர் மைண்டில். ஸோ இதை வந்துட்டு என்னென்ன கொஷின்ஸ்னால் வந்துட்டுனா தட் ஹி வாஸ் ஆல்வேஸ் நியூ ரைட் டைம் டு பிகின் எவ்ரி திங். ஸோ ஒரு செயலை செய்கிறதுக்கு இதுதான் கரெக்டான டைம் எது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு மைண்ட், அதாவது ஒரு கிங்குக்கு வந்துட்டு 3 questions எப்பயுமே மைண்டில் இருக்கும். என்னென்னா ஃபஸ்ட்டு கொஷின் வந்துட்டு ஒரு செயலை செய்கிறதுக்கு எது ரைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு நினைக்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இஃப் யூ நியூ ஹூ வர் த ரைட் பீப்புள் டு லிசன் டு. ஸோ யாருடைய பரிந்துரை, யாருடைய அட்வைஸை வந்துட்டு எந்த ரைட் பர்சனோடைய அட்வைஸை வந்து நான் எப்பயுமே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் கொஷனாக நினைக்கிறாரு. தேர்ட் கொஷின் அண்ட் ஹூம் டு அவாய்ட். ஸோ அதுவும் இல்லாமல் செகண்ட் கொஷின்லேயே வந்துட்டு யாரை நான் அவாய்ட் பண்ணணும், யாரோட பேச்சை நான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்குறாங்க. அண்ட் தேர்ட் கொஷின் வந்து இஃப் யூ ஆல்வேஸ் நியூ வாட் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு டூ, he would never fail in anything he might undertake. ஸோ தேர்ட் கொஷின் என்னென்னா எந்த திங்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எதை நான் வந்துட்டு செய்யக்கூடாது. ஸோ நான் இந்த ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்தேன்னா நான் எதுலேயுமே வந்துட்டு ஃபெயில் ஆக மாட்டேன். அதாவது இங்கே வந்துட்டு ஆக்குபேஷன் சொல்கிறாங்க. ஸோ எந்த வேலைகள் நான் தேர்ந்தெடுத்து செஞ்சால் அதில் எனக்கு வந்துட்டு வெற்றி மட்டும்தான் கிடைக்கணும், தோல்வியே எனக்கு வந்துட்டு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 3 questions வந்து அவர் மைண்டில் வச்சுருக்காரு. என்னென்னா எந்த ஒரு செயலை செய்யணுமே அதுக்கு என்ன ரைட் டைமு, எந்த நேரத்தில் அதை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு கொஷினு. அண்ட் ஆல்சோ யாருடைய அட்வைஸ், அதாவது நல்லவங்களை யாருடைய அட்வைஸை நான் எடுத்துக்கணும், யாரை நான் அவாய்ட் பண்ணுங்கிறது செகண்ட் கொஷின். அண்ட் தேர்ட் கொஷின் வந்துட்டு எந்த ஆக்குபேஷனை, எந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கை வந்துட்டு நான் வந்துட்டு சூஸ் பண்ணணும். ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணுறதுனால நான் வந்துட்டு ஃபெயிலியர்ஸ் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அண்ட் திஸ் தாட் ஹேவிங் அக்கர்ட் டு ஹிம், he had it proclaimed throughout his kingdom that he would like to give a great reward to everyone who would teach him what was the right time for every action and who were the most necessary people and how he might know what was the important thing to do. ஸோ இந்த 3 questionஸும் வந்துட்டு அவர் மைண்டில் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட கிங்டமில் இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு இது ப்ரொக்ளைம்னா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறது, பப்ளிக்காக வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு த்ரூ அவுட் ஹிஸ் கிங்டம். ஸோ யார் இந்த 3 questionஸையும் சொல்லி யாருக்கு இதை கரெக்டான ஆன்சர் சொல்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு கிரேட் ரிவார்ட், அதாவது நல்ல ஒரு பெரிய பரிசு வந்துட்டு காத்துட்ருக்கு. டு எனி ஒன் ஹூ டீச்சர்ஸ் ஹிம் வாட் வாஸ். ஸோ யார் எனக்கு வந்து இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்களோ அந்த 3 கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணுறாங்களோ அந்த 3 கொஷின் என்னது, வாட் வாஸ் அ ரைட் டைம் ஃபார் எவ்ரி ஆக்ஷன், எந்த செயலை நான் எந்த செயலை செஞ்சாலும் எந்த சரியான டைமில் நான் செய்யணும்,
அண்ட் ஹூ ஆர் த மோஸ்ட் நெசசரி பீப்புள், அண்ட் யார் முக்கியமான ஆட்களை நான் என் பக்கத்துலேயே வச்சுக்கணும், அவங்களோட அட்வைஸை கேட்கணும். அண்ட் ஹீ மைட் நோ வாட் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு டூ. அண்ட் ஆல்சோ நான் எந்த வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணுறதுங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு பெரிய ப்ரைஸ் வந்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங்டம் ஃபுல்லாக வந்துட்டு பப்ளிக்காக இந்த கிங் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அண்ட் லேர்ன்ட் men கேம் டு த கிங், பட் தே ஆல் answered his questions differently. ஸோ அங்கே அனௌன்ஸ் பண்ணோடனே அங்கே இருக்க எல்லா படித்த மக்கள், அதாவது லேர்ன்ட் மென்னா படித்தவங்க, ஸோ எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்கிறாரு, கிங்கு கேட்ட 3 கொஷின்ஸ்க்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக பதில் சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். In reply to the first question, some said that to know the right time for every action, one must draw upon in advance a table of days, months and years and must live strictly according to it. ஸோ ஒருத்தர் வந்துட்டு அந்த ஃபஸ்ட் கொஷனுக்கு ரிப்ளை பண்ணுறாரு. ஃபஸ்ட் கொஷின் என்னது, வாட் வாஸ் த ரைட் டைம் டு டூ ஃபார் எவ்ரி ஆக்ஷன். ஸோ ஒரு செயலை செய்கிறதுக்கு எது கரெக்டான டைம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு எப்பயுமே முன்கூட்டியே வந்துட்டு டேபிளர் காலம் போட்டு இந்த டேஸில், இந்த மந்தில், இந்த இயரில் இந்த செயலை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு என்னது ஷெட்யூல் பண்ணி கரெக்டாக அது பிரகாரம் நம்ம வந்து மஸ்ட் லிவ் ஸ்ட்ரிக்ட்லி அக்கார்டிங் டு இட். ஸோ அது பிரகாரம் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு லைஃப்பை லீட் பண்ணோம் அப்படிங்கிறாரு. ஒன்லி தஸ் said they could everything be done in proper time. ஸோ அப்படி நம்ம வாழ்ந்தால் மட்டுமே தான் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ப்ராப்பர் டைமில் செய்ய முடியும். ஸோ others declared that it was possible to decide beforehand for the right time for every action, but that not letting oneself be absorbed in an ideal pastime, one should always attend to all that was going on and then do what was the most needful. ஸோ இது வந்துட்டு ஒருத்தர் சொல்கிறார், நீங்கள் டேபிளர் காலம் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஸோ அது ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் எல்லாமே ப்ராப்பர் டைமில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுக்கு வந்துட்டு அதர்ஸ் வந்துட்டு ஒப்பீனியன் சொல்கிறாங்க. அது எப்படி முடியும், நம்ம வந்துட்டு பிஃபோர் ஹேண்ட்னா இனிமேட்டு வரக்கூடிய விஷயங்கள் ரைட் டைமில் உங்களுக்கு எப்படின்னு வந்துட்டு தெரியும். ஸோ நீங்கள் அதை வந்துட்டு முன்னாடியே ஃப்ரேம் பண்ணிவிட்டு அந்த வேலையை முடிச்சிட்டிங்கன்னா மற்ற டைமில் வந்துட்டு ஐடியலாக சும்மா வெட்டியதாக பாஸ் டைம்னா அது ஐடியல் பாஸ் டைம்னா சும்மா தான் உட்காந்துட்ருக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு மற்ற வேலைகள்லாம் வந்துட்டு செய்ய முடியாது. நீங்கள் ஒரு வேலையை இன்றைக்குள்ளே முடிக்கணும்னா அது சீக்கிரமாக முடிச்சிட்டிங்கன்னா அந்த டேவே வந்துட்டு ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும். அண்ட் ஒன் ஷுட் ஆல்வேஸ் அட்டெண்ட் டு ஆல் தட் வாஸ் கோயிங் ஆன் அண்ட் தென் டூ வாட் வாஸ் மோஸ்ட் நீட்ஃபுல். ஸோ நம்ம வந்துட்டு எல்லா விஷயங்களையும் கவனிக்க முடியும், ஒரே விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது. எல்லா விஷயங்களையும் வந்துட்டு ஒரு கிங்குன்னா எல்லா விஷயங்களையும் நம்ம வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. Others again said that however attentive the king must be to what was going on and was impossible for one man to decide correctly the right time for every action, but that he could have a council of wise men who would help him to fix the proper time for everything. So others இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, ஸோ ஒரு கிங்குங்கிறவர் ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டார். ஸோ இந்த ஒரு கிங்டம்யே பார்த்துக்கணும் அப்படிப்பட்டவங்க வந்துட்டு ஒரு பர்சனால் மட்டும் அவரோட பிஃபோர் ஹேண்டையோ இல்லை வந்துட்டு அவரோட ஷெட்யூலையோ வந்துட்டு ஃப்ரேம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் வந்துன்னா கவுன்சில் ஆஃப் வைஸ்மேன், நிறைய அறிவாளிகள் அதாவது நிறைய பேர் சேர்ந்து அவங்க ஷெட்யூலை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணாதான் ப்ராப்பர் டைமில் எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. But then again others said that where something could not wait and be led before a council, but about which one had to be once decided whether to undertake them or not. But in order to decide that, one must know beforehand what was going to happen. It is only magicians who know that, and therefore in order to know the right time for every action, one must consult மெஜிஷியன்ஸ். ஸோ மற்றவங்க என்ன சஜஷன் சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, ஸோ இப்போது சடனாக வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு, இல்லை சடனாக வந்துட்டு ஏதோ செய்யணும்னு சொன்னால் அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்போ வந்துட்டு நம்ம கவுன்சிலை கூப்பிட்டு எல்லாத்தோட டெசிஷனையும் வச்சு நம்ம வந்துட்டு ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா
பிஃபோர் ஹேண்டு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இதை வந்துட்டு பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம வந்துட்டு ஒரு மெஜிஷியனை வந்துட்டு மந்திரவாதிங்க அவங்களுக்கு தான் வந்துட்டு பிஃபோர் ஹேண்டில் வந்துட்டு நான் தெரியும். ஸோ இன் ஆர்டர் டு டிசைட் தட் ஒன் மஸ்ட் நோ பிஃபோர் ஹேண்ட் வாட் வாஸ் கோயிங் டு ஹேப்பன். இட் இஸ் ஒன்லி மெஜிஷியன் ஹூ நோ தட். ஸோ அதாவது ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கு தெரியுமோ அது மெஜிஷியன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். மெஜிஷியன்ஸ்னால் மந்திரவாதிகள். ஸோ அவங்கள வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா நீங்கள் வந்து அவங்கள உங்கள் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ரைட் டைமில் ரைட் ஆக்ஷன் என்ன நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு உங்களுக்கு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஈக்குவலி வேரியஸ் were the answers to the second question. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்குமே ஃபஸ்ட் கொஷின்ஸ்க்கான டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வந்துச்சு. இப்போ வந்துட்டு அதே மாதிரி தான் செகண்ட் கொஷின்ஸ்க்கும் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ஆன்சர் பண்ணுறாங்க. சம் said the king must need wear his counselors, others the priest, others the doctor, while some say the warriors were the most necessary. ஸோ என்னென்ன ஆன்சர்ஸ் சொல்கிறாங்கன்னா செகண்ட் கொஷின் என்னது, யாரை வந்து நம்ம வந்துட்டு ரைட் பீப்புள் டு லிசன், யாருடைய வார்த்தைகள் நம்ம வந்துட்டு கேட்டுக்கணும் இல்லைனா பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு என்னென்னு சொல்கிறாங்கன்னா வந்துட்டு கவுன்சிலர்ஸ், அதாவது சபை அறிஞர்களை வந்துட்டு அவங்களோட சஜஷன்ஸ் கேட்டுக்கலாம், இல்லைன்னா ப்ரிசிஸ் சாமியாருங்களோட சஜஷன்ஸ், இல்லைனா டாக்டர்ஸ் சஜஷன்ஸ், இல்லைனா வந்துட்டு வேரியஸ்னால் வந்துட்டு சோல்ஜர்ஸ் எப்பயுமே பக்கத்துலேயே வச்சுக்கினா உங்களுக்கு எப்பயுமே வந்துட்டு சேஃப்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய ஆன்சர்ஸ் வந்துட்டு சொல்லிகிட்ருக்காங்க. டு த தேர்ட் கொஷின், as to what was the most important occupation. ஸோ தேர்ட் கொஷின் என்னது, என்ன கரெக்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு டூ. ஸோ என்ன விஷயங்கள் நம்ம வந்து முக்கியமாக செய்யணும், அதாவது ஆக்குபேஷன். ஸோ அதான் வாட் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்குபேஷன். ஸோ சம் ரிப்ளைட் தட் most important thing in the world was science. Others said it was skill in warfare, and others again said it was a religious worship. ஸோ இதுக்கும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வந்துச்சு. என்னென்னா நிறைய பேர் வந்துட்டு சயின்ஸ், இந்த வேர்ல்டுக்கு வந்து சயின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது சயின்ஸ் சம்மந்தப்பட்ட பர்சன்ஸ் இல்லைனா சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஆக்குபேஷன் செஞ்சோம்னா எப்பயுமே நம்மளுக்கு வந்துட்டு ஃபெயிலியர்ஸாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அது இல்லாமல் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு வார்ஃபேர், அதாவது சோல்ஜர்ஸ் எல்லாம் பக்கத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சேஃபாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ மற்ற பேர் அதர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு ரிலீஜியஸ் வர்ஷிப், அதாவது மத சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்துட்டு நம்மளை வந்துட்டு முன் வச்சோம்னா எப்பயுமே நம்மளுக்கு ஃபெயிலியர்ஸ் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆல் த ஆன்சர்ஸ் பீயிங் டிஃப்ரெண்ட், த கிங் அக்ரீட் none of them and gave reward to none, but still wishing to find the right answers to his question, he decided to consult a hermit widely renowned for his wisdom. ஸோ இவங்க எல்லாருமே சொன்ன ஆன்சர்ஸ் வந்துட்டு கிங்க்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக இல்லை. ஸோ அதனால் யாருக்குமே வந்துட்டு அவர் வந்துட்டு ப்ரைஸ் தரவே இல்லை. ஸோ ஸ்டில் விஷிங் டு ஃபைண்ட் த ரைட் ஆன்சர்ஸ் டு ஹிஸ் கொஷின்ஸ். ஸோ இன்னமும் வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கான அந்த 3 கொஷின்ஸ்க்கான ஆன்சரை வந்துட்டு இன்னும் வந்துட்டு யாராவது கிளியர் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால் வந்துட்டு ஹீ டிசைடட் டு கன்சல்ட் அ ஹெர்மிட் வைட்லி ரினோன் ஃபார் ஹிஸ் விஸ்டம். ஸோ இவர் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, அவங்க வந்துட்டு ஒரு ஹெர்மிட்னா துறவி. ஸோ அவங்க இருக்காங்க, அவங்க வந்துட்டு ரொம்ப நாலேஜான விஸ்டம், வைட்லி ரினோன் ஃபார் ஹிஸ் விஸ்டம். ஸோ ரொம்ப ப்ராமிட்டான ஆள், ரொம்ப வந்துட்டு நாலேஜான பர்சன். ஸோ அவங்கள வந்துட்டு நம்ம வந்துட்டு கேட்கலாம், சஜஷன் கேட்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாரு. த ஹெர்மிட் லிவ்ட் இன் அ wood which he never quitted, and he received none but common folk. ஸோ ஹெர்மிட் அந்த துறவி வந்துட்டு எங்கே இருக்காருன்னா வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ளே வந்துட்டு he lived in a wood, அதாவது ஒரு காட்டுக்குள்ளே which he never quitted. ஸோ அங்கேருந்து வெளியிலே வரமாட்டார், வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ அங்கேருந்து அவர் வெளியிலே வரமாட்டார். and he received none but common folks. ஸோ இப்போ வந்துட்டு அந்த துறவி அவர் வந்துட்டு என்னது ஒரு நாலேஜ்டு பர்சன், ஒரு துறவி. ஸோ அதனால் அவரை வந்து நிறைய பேர் பார்க்க வருவாங்க அப்படின்லாம் கிடையாது. ஸோ அவரை யாரையுமே பார்க்க வர மாட்டாங்க, அவரும் வந்துட்டு ஒரு சாதாரண மனுஷனாக தான் வந்துட்டு இருக்கார். ஸோ த கிங் put on his simple clothes, and before reaching the hermit's cell dismounted from his horse, leaving his bodyguard behind. He went on alone. ஸோ அவர் வந்துட்டு ஒரு நார்மலான பர்சனுங்கிறதுனால கிங்கும் வந்துட்டு ஒரு நார்மலான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போகிறார் ஹெர்மிட்டை பார்க்க. ஸோ அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு அவர் ஹார்ஸில் இருந்து இறங்கி பாடி கார்ட்ஸையும் அதாவது சோல்ஜர்ஸையும் அங்கேயே இருக்க வச்சுட்டு இவர் மட்டும் நடந்து ஹெர்மிட்டோட ஹவுஸ் வுட்டுக்கு போகிறாரு.
The king, when the king approached, the hermit was digging the ground in front of his hut. Seeing the king, he greeted him and went on digging. The hermit was frail and weak, and each time he stuck his spade into the ground and turned little earth. He breathed heavily. ஸோ இப்போ வந்துட்டு கிங் வந்துட்டு அப்ரோச் பண்ணுறாரு. எங்கள் வீட்டுக்கு வந்தோடனே ஹெர்மெட் அந்த துருவி என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பி க்ரீட் பண்ணுறாங்க. அந்த ஆக்சுவலாக அந்த ஹெர்மெட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா வாஸ் டிக்கிங் த கிரவுண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிஸ் ஹட். ஸோ எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ், அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பிளேஸில் வந்துட்டு டிக் பண்ணிகிட்ருக்காரு. ஓகேவா, யூ கேன் see the picture. அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு டிக் பண்ணிகிட்ருக்காங்க. டிக்னா தோன்றது. சீயிங் த கிங் ஹி கிரீட்டட் ஹிம் அண்ட் வெண்ட் ஆன் டிக்கிங். ஸோ அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, கிங்கை பார்த்தோன்னே விஷ் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு டிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. The hermit was frail and weak, and each time he stuck his spade into the ground and turned a little earth, he breathed heavily. ஸோ அந்த ஹெர்மெட் பார்க்கவே ரொம்ப லீனாக ரொம்ப வீக்காக இருந்தார். ப்ளஸ் அவர் ஒவ்வொரு டைமும் அந்த ஸ்பேட்னா மண்வெட்டி, அதில் அந்த மண்வெட்டியில் வச்சு அந்த லிட்டில் எர்த்னால் வந்துட்டு அந்த மண்ணை எடுத்து அந்த சைட் போட போகும்போது ரொம்ப ஹெவியாக வந்துட்டு ப்ரீத் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. The king went up to him and asked, I have come to you, wise hermit, to ask you 3 questions. How can I learn to do the right thing at the right time? Who are the people I most need, and to whom should I therefore pay more attention than to the rest, and what were the most important and need my first attention? ஸோ கிங் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ஹெர்மெட் கிட்ட போயிட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு நான் 3 questions கேட்க வந்திருக்கேன். அது என்னென்னா வந்துட்டு how can I learn to do the right thing at the right time. ஸோ எந்த டைமில் நான் எந்த செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது. அண்ட் யார் யாரை நான் கூட வச்சுக்கணும், அவங்களுக்கு நான் எப்படி யார்கிட்ட நான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு மோர் அட்டென்ஷன் கொடுக்கணும். ஸோ யார் யாருக்கு நான் மோர் அட்டென்ஷன் கொடுக்கணும், யார் யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அண்ட் வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு நீட் டு டூ மை ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன். ஸோ எந்த செயலை நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. த ஹெர்மெட் லிசன் டு த கிங் ஆன்சர் நத்திங். ஹீ ஜஸ்ட் பேட்டட் ஆன் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் ரெக்கமெண்டட் தி கிங். ஸோ ஹெர்மெட் என்ன பண்ணுறது, அந்த கிங் சொல்கிற கொஷின்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு பதிலே சொல்கிற. பட் ஹி ஆன்சர் நத்திங். ஹீ ஜஸ்ட் பேட்டட் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் ரெக்கமெண்டட் தி கிங். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, சும்மா ஜஸ்ட் ஸ்பேட்டர்னா கையை ரெண்டும் தட்டிக்கிட்டு மறுபடியும் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ரிப்பீட் பண்ணுறாரு. ரெக்கமெண்டட்னா ரிப்பீட்டட் டிக்கிங். You are tired, said the king. Let me take the spade and work a while for you. Thanks, said the hermit, and giving the spade to the king, he sat on the ground. ஸோ இப்போ என்ன சொல்கிறாரு, கிங் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, கொடுங்க அந்த ஸ்பேட் கொடுங்க, உங்களுக்காக நான் கொஞ்சம் நேரம் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறாரு. ஹெர்மெட்டும் வந்துட்டு ஸ்பேட் அவர்கிட்ட கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கிரவுண்ட்லேயே உட்காராரு. When he had dug 2 beds, the king stopped and repeated his question. The hermit again gave no answer, but rose, stretched out his hands for the spade, and said, now rest a while and let me work a bit. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாரு, கிங் வந்துட்டு டிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஹி ஹேட் டக் 2 beds. 2 beds-னால் 2 தடவை அந்த ஸ்பேடில் 2 தடவை மண் அள்ளி அந்த சைட் போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி வந்துட்டு இந்த கொஷின்ஸை ரிப்பீட் பண்ணுறாரு. உடனே அந்த ஹெர்மெட் என்ன பண்ணுறாங்க, அதுக்கும் ஆன்சர் பண்ணாமல் டக்குன்னு வந்துட்டு எந்திரிக்கிறாரு. பட் ரோஸ் அப்படின்னா வந்துட்டு ரோசன் அதுதான் வந்துட்டு ரைஸோட பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து ரோஸ். ஸோ அதனால் டக்குன்னு எழுந்திரிச்சு ஸ்பேடை வாங்கிறதுக்கு கையை நீட்டுறாரு. நான் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டேன், நான் வந்துட்டு வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மெட் வந்துட்டு கிங்கு கிட்ட சொல்கிறாங்க. But the king did not give him the spade, continued to dig. 1 hour passed and another. The sun began to sink behind the trees, and the king at the last stuck the spade into the ground and said, I came to you, wise man, for an answer to my question. If you can give me none, tell me so, and I will return home. Here comes someone running, said the hermit. Let us see who it is. ஸோ இப்போ வந்துட்டு
இல்லை கிங் வந்துட்டு அந்த ஸ்பேடு வந்து அவர்கிட்ட கொடுக்காம கண்டினியூஸாக டிக் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்துட்டு 1 hour வந்துட்டு அந்த ஹெர்மெட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு, டிக் பண்ணுறாரு. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மட்டெல்லாம் டிக் பண்ணி அந்த சைட் போடுறாரு. அண்ட் அனதர் ஸோ 1 hour பாஸ் பண்ணி அந்த இது அப்படியே போயிட்டே இருக்குது. அண்ட் அந்த சன் பிஹைண்ட் டு சிங். ஸோ அந்த நாள் வந்துட்டு மறைய ஆரம்பிச்சு, அதாவது நைட் வந்துட்டு நெருங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சன் வந்துட்டு இறங்கும் பொழுது வந்து ட்ரீஸ்க்கு கீழே போய் மறைய ஆரம்பிச்சிச்சு. The king at the last stuck the spade into the ground and said. ஸோ கடைசியாக வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அந்த கிங் வந்துட்டு அந்த ஸ்பேடை வந்து மண்ணுக்குள்ளே இறக்கிட்டு கேட்குறாரு, நான் வந்து ஐ கேம் டு யூ வைஸ் மேன், நான் உங்ககிட்ட வந்துட்டு கொஷினுக்கு ஆன்சர் என்னோட கொஷின்ஸுக்கெலாம் ஆன்சர் கேட்குறதுக்கு தான் உங்ககிட்ட வந்தேன். நீ என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் வந்து திருப்பி வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ வந்துட்டு அப்போ ஹெர்மெட் வந்து ஹியர் கம்மிங் சம் ஒன் ரன்னிங் செட் த ஹெர்மெட் லெட் அஸ் யூஸ் இட். ஸோ யாரும் அங்கே ஓடி வராங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்கள பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ section 2 will be continued in next video. Thank you.